சூர்யாவுக்கு ஒரு சூரரை போற்று, ஒரு வாரணம் ஆயிரம் இப்படியான படம் பண்ணவர் இப்ப ஏன் அப்படி போறாரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இல்லைங்க, சினிமாவில் டைம் தான். நீங்கள் ஒரு எல்லா கதையுமே ஓடும்னு நினச்சி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கருப்புங்கிற படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது. டீச்சரை பார்க்கும்போதே இந்த படம் ஒரு வெற்றி படத்துக்கான இலக்கணம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சூர்யாவும் வந்து அப்படி நம்ம வந்து இதோட முடிஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கிற நடிகர்லாம் கிடையாது. மீண்டும் வீடு கொண்டு வருவார். வாடிவாசல் இந்திரன் சார், சூர்யா வந்து இன்னைக்கு டாப்ல இருக்கிற நடிகர்கள்ல ஒருத்தர். எனக்கு எழுதி கொடுங்கன்றார். இந்த படத்தை நான் ஒரு பார்ட்டு தான் எடுப்பேன்னு எனக்கு எழுதி கொடுங்க, நான் வர்றேன் உங்க படத்துக்கு. வெற்றிமாறனை பொறுத்த அளவுக்கு கிளியர் கட்டா சொல்ல முடியல அவரால். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. நான் படம் எடுப்பேங்க, எங்க முடியுதோ அங்கதான் முடிப்பேன். வடசென்னை பார்ட் 2 சிம்பு வெற்றிமாறன் காம்போ எந்த மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு சார்? அது வடசென்னை பார்ட்டுவே கிடையாது. வடசென்னையில் நடக்கக்கூடிய இன்னொரு கதை, அவ்வளவுதான். சிம்பு தனுஷ் ஒரு படத்தில் நடிப்பாங்கிறதெல்லாம் இப்போ நடக்கிற கதையே கிடையாது. அதுக்கு வந்து நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரணும். அது இன்னும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கதைக்குள்ளேயே வர்ற ஒரு கேரக்டரா சிம்பு இருக்காரு. நீங்க எந்த கேரக்டரா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. இப்போ நிறையா உடம்பை குறைச்சி ஒரு பார்க்கும்போதே நான் இந்த விஷயங்கள்லாம் படத்துக்காகவே இவ்வளோ மெனக்கிறேன், இந்த கமிட்மெண்ட் வச்சிருக்கேன், இத்தனை நடிக்கிறேன், அப்பப்போ கார் ரேஸு. இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு கார் ரேஸ் தான் முதல் ஐடியா அவருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் தான் சினிமா. உடம்பு குறைச்சதெல்லாம் அவர் சினிமாவுக்காக இல்லை, கார் ரேஸுக்காக. அந்த காக்பீட்டுக்குள்ளே உட்காரணும்னா இவ்வளோ வெயிட்டு தான் நீங்கள் உட்காரணும். இன்னொரு ரவுண்டு அஜித் வருவார் இப்படிங்கிற கருத்துகள் நிறைய பேசப்படுது சார். இல்லை, அஜித் நினைச்சா அவர் எப்பவுமே முதலிடத்துல இருக்கலாம். அவர் நினைக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையை. இப்போ சூர்யா கம்பேர் கொடுப்பாரா? ஏன்னா தொடர்ந்து ஒரு சில படங்கள் வந்தது இப்போ ரெட்ரோ வரைக்குமே பெரிய லெவலில் ஒரு கமர்ஷியலாக ஹிட் இல்லை, ஒரு கலைவான விமர்சனம் தான். இப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக வாடிவாசலில் பிரச்சனை. இன்னொன்று சூர்யா ஒரு டைமில் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ், கமலுக்கு அடுத்தபடியாக சூர்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்து கருப்புன்னு ஒரு ட்ரைலர் வந்திருக்கு. சூர்யா வந்து கிட்டத்தட்ட அந்த மாஸ் அந்த மீடியத்தில் சிக்கிட்டாரோ இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, தப்பு இல்லையே, சினிமாவே அதானுங்க. இப்போ சூர்யா வந்து ஒரு ஜெய்பீம் பண்ண முடியுது, ஒரு கங்குவா பண்ண முடியுது, ஒரு கருப்பும் பண்ண முடியுது. இப்போ சூர்யாவை எல்லாமாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. இன்னொன்று, எப்படி கமல் வந்து ஒரு சகலகலா வல்லவன் பண்ண முடியும், ஒரு அன்பே சிவம் பண்ண முடியும்னா கமலால் முடியுது இல்லை. இப்போ ரஜினியால் அது முடியுமானா முடியாது. ஏன்னா ரஜினிகிட்ட முழுக்க நம்ம கமர்ஷியல் படங்களே எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட ஒரு அருணாச்சலம், ஒரு 3 முகம் அந்த மாதிரி படங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ கமல் வந்து ஒரு சலங்கை ஒளி படம் பண்ணிடுவார், ரஜினி பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில பேர் இங்கே போய் சிக்கிப்பாங்க. பட் சூர்யாவை பொறுத்தளவுக்கு அப்படி இப்படின்னு எல்லா வகையான படங்களும் இங்கே பண்ணிடுறாரு. பேரழகன் படம் யோசிச்சு பாருங்க, யாராவது பண்ண முடியுமா? ஆனால் சூர்யாவுக்கு ஒரு சூரரை போற்று, ஒரு வாரணம் ஆயிரம் இப்படியான படம் பண்ணவர் இப்போ ஏன் அப்படி போறாரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இல்லைங்க, சினிமாவில் டைம் தான். நீங்கள் ஒரு எல்லா கதையுமே ஓடும்னு நினச்சி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா டைரக்டரையும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கிடுவாருன்னு நம்பி தான் போகிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆயிடுது. அது வந்து சினிமாங்கிறது பிரியாணிக்குன்ற மாதிரி தான். நீங்கள் குண்டானை இறக்கி வச்சு திறந்தால் தான் தெரியும் அது பிரியாணியா இல்லை கஞ்சியான்னு. நீங்கள் எல்லாமே போடுவாங்க, அது அந்த பதத்தில் வரணும் இல்லை. அப்படி தான் சினிமா. ஸோ அப்படி இருக்கும்போது அண்மை காலமாக சூர்யாவுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பாதிச்சுட்டே இருக்குது. இப்போ கருப்புங்கிற படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது. நம்ம இந்த ட்ரெய்லரு டீச்சரை பார்க்கும்போதே இந்த படம் ஒரு வெற்றி படத்துக்கான இலக்கணம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே நிரூபித்தவர் ஆர்ஜே பாலாஜி. அவர்கிட்ட ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபைட்டு எல்லாமே கலந்து ஒரு அழகான படத்தை கொடுத்துட முடியும் அவரால். ஸோ சூர்யா போயிருக்கிறாரு அவர்கிட்ட. அவருக்கும் பெரிய படம். ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அந்த படத்தை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூர்யாவும் வந்து அப்படி நம்ம வந்து இதோட முடிஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கிற நடிகர்லாம் கிடையாது. மீண்டும் வீடு கொண்டு வருவார். இந்த வாடிவாசல் என்ன சார் ஸ்டேட்டஸ் இருக்கு? ஏன்னா ரொம்ப நாளாக அது வருமா வராதா, இல்லை பிரச்சனை இருக்கு, வெற்றிமாறன் வந்தால் சூர்யா வர மாட்டார், சூர்யா வந்தால் வெற்றிமாறன் வர மாட்டார், இப்படியான ஒரு பேச்சுகள் இருக்கு. வாடிவாசல் இந்திரன் சார் இருக்கு. வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு எடுத்ததையே எடுத்துக்கிட்டு இருப்பாரு, திரும்ப எடுப்பாரு. இப்போ சூரி மாதிரியோ விஜய் சேதுபதி மாதிரியோ நடிகர்கள் அவருக்கு ஓகே. ஏன்னா எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. சார் 1 மாதம் டேட்டு வேணும், வர்றாங்க. 6 மாதம் டேட்டு வேணும், வர்றாங்க. 1 வருஷம் ஆகும், பரவாயில்லைங்க. ஆனால் சூர்யாவால் முடியுமா? சூர்யா வந்து இன்னைக்கு டாப்பில் இருக்கிற நடிகர்கள்னு ஒருத்தர். அவர் வந்து வருஷ கணக்கில் ஒரு படத்துக்கு டேட்டு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் வாடிவாசலுக்கு 2 வருஷம் டேட் தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன கேட்குறாரு, இது ஒரே படமாக முடிச்சிருவீங்களா? விடுதலை மாதிரி 2 படமாக மாறிடுச்சு, எனக்கு நான் இன்னொரு பார்ட்டாக கொண்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். எனக்கு எழுதி கொடுங்கன்றாரு. இந்த படத்தை நான் ஒரு பார்ட்டு தான் எடுப்பேன்னு எனக்கு எழுதி கொடுங்க, நான் வர்றேன் உங்கள் படத்துக்கு அப்படிங்கிறாரு. இன்னொன்று, இந்த படத்தில் அவர் கமிட் ஆகும்போது 30 கோடி சம்பளம் இருக்குது.
இப்போ இன்னைக்கு 60-70 கோடி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே 30 கோடிக்கு தான் வாடிவாசல் நடிக்க போறாரு. அப்போ நீங்க 30 கோடி வாங்கிட்டு 2 படம் நான் எடுத்துட்டேன்னா அப்போ அவருக்கும் லாஸு, டேட்டும் லாஸு, 2 வருஷத்துல முடிப்பீங்களான்னு சொல்லலை. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் அதுக்குள்ள இருக்கு. வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு கிளியர் கட்டா சொல்ல முடியல அவரால், இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. நான் படம் எடுப்பேங்க, எங்க முடியுதோ அங்கதான் முடிப்பேன்றாரு. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தானு சார் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க அந்த வாடிவாசலே எடுக்க வேணாம், வாடிவாசல்ங்கிற தலைப்புல ஒரு படத்தை எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான். நீங்க காளமாடு, ஜல்லிக்கட்டு, மதுரை, ஒரு 2000 பேர், இதெல்லாம் வேண்டாம், வாடிவாசல் தலைப்பு வச்சுக்கோ, எனக்கு ஒரு படத்தை எடுத்து கொடு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எடுத்து கொடு அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாடிவாசல் வந்துடும். இவங்க நினைச்ச வாடிவாசல் ஒன்று இருக்குல்ல, அது வருமானு தெரியாது, ஒரு வாடிவாசல் வரும். வட சென்னை பார்ட் 2 அன்பு நெழிச்சின்னு ஒரு நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சிம்பு வச்சு வெற்றிமாறன் பண்ணுறாரு ஒரு தகவல் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சிம்பு அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம், வட சென்னை 2 தனுஷன் நடிக்காரு, இப்படியான விஷயங்கள் அவர் சொல்ல முடிஞ்சதா? இப்போ சிம்புவும் தனுஷும் ஒரே ஃப்ரேமில் வந்தால் எப்படி இருக்கும், இப்படியான பேச்சுகளும் நிறையா பேசப்பட்டது. வட சென்னை பார்ட் 2 சிம்பு வெற்றிமாறன் காம்போ எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு சார்? அது வட சென்னை பார்ட் 2 கிடையாது, வட சென்னையில் நடக்கக்கூடிய இன்னொரு கதை, அவ்வளோதான். வட சென்னைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சிம்பு தனுஷ் ஒரு படத்தில் நடிப்பாங்கிறதெல்லாம் இப்போ நடக்கிற கதையே கிடையாது. அதுக்கு நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரணும். அது இன்னும் அவங்க 2 பேருக்குமே கதைக்குள்ளேயே வர்ற ஒரு கேரக்டரா சிம்பு இருக்காரு. நீங்க எந்த கேரக்டரா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. அப்படிதான் அவங்க 2 பேருடைய ரைவலும் இருக்கு. அதனால அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெற்றிமாறன் சிம்பு இணைகிற படம்ங்கிறது வேறொரு படமா இருக்கும். அதுவும் இப்போ அதுல 1000 காம்ப்ளிகேஷன் இருக்கு. நடக்குங்கிறாங்க, நடக்காதுங்கிறாங்க, அவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க. அது இன்னும் ஒரு வடிவத்துக்கே வரல. கொஞ்ச நாளாவே தளபதி அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அஜித்தை பற்றின அப்டேட்டான விஷயங்கள் நிறையா வருது. அவர் நிறையா எப்பயுமே அவர் பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ நிறையா உடம்பை குறைச்சி ஒரு பார்க்கும்போதே நான் இந்த விஷயங்கள்லாம் படத்துக்காகவே இவ்வளோ மெனக்கிறேன், இந்த கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், இத்தனை நடிக்கிறேன், அப்பப்போ கார் ரேஸு. இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு கார் ரேஸ் தான் முதல் ஐடியா அவருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் தான் சினிமா. இப்போ உடம்பு குறைச்சதெல்லாம் அவர் சினிமாவுக்காக இல்லை, கார் ரேஸுக்காக. இப்போ அந்த காக்பீட்டுக்குள்ளே உட்காரணும்னா இவ்வளோ வெயிட்டு தான் நீங்கள் உட்காரணும். இன்னொன்று இப்போ இந்த கார் இவ்வளோ ஸ்பீடு போகணும்னா காரு உள்ளே உட்காந்துருக்கிறவர் பஞ்சு மாதிரி இருக்கணும். அவரே ஒரு பெரிய அரிசி மூட்டை மாதிரி உட்காந்தாருன்னா அந்த கார் வேகமாக போகாது. இவ்வளோ பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னதுனால உடம்ப குறைச்சிருக்கிறார். சினிமாவுக்கு வரும்போது இன்னும் ஏற்றிடுவார். ஸோ அப்படிதான் இப்போதைக்கு என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் தான் அவர் நடிக்க போகிறார். திரும்ப இன்னொரு படம் அவருக்காக ரிப்பீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பெரிய லைனப் இருக்குது. ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ் கதை சொல்லியிருக்காரு, காதல் மன்னன் சரண் ஒரு பக்கம் கதை சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன இயக்குனர்கள், வெற்றி படம் கொடுத்தவர்கள் பல பேர் அவரை போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அவர் கதை கேட்டு லைன் கேட்டு ஓகே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போதைக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு படம் பண்ணுறாரு. அது எந்த தயாரிப்பாளர்னு இன்னும் ஃபைனல் ஆகலை. என்னென்னா அஜித் கேட்குற சம்பளம், அவர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டார். இப்போ மெல்ல இறங்கி 180 கோடியில் நிற்கிறார். இதற்கு கம்மியாக அவர் நடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. 180 கோடி ப்ளஸ் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய சம்பளம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இதெல்லாம் கணக்கு போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது தாங்காதுன்னு ஒவ்வொருத்தராக விலகி போகிறாங்க. சத்யஜோதி போயிட்டாங்க, ஐஸ்வரி கணேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் எனக்கு வேணாம்னு ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ யார் அந்த படத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆதிக் ரவிச்சந்திரங்கிற வரைக்கும் கமிட் ஆகிருக்கு. ரவுடி பிக்சர்ஸ் ராகுல் ஃபைனலாக உள்ளே வந்திருக்காரு. அவர் வேறு சில கணக்குகளை போட்டு வந்திருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இன்னும் எதுவுமே ஃபைனல் ஆகலை. ராகுல், அஜித், ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வரைக்கும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் அறிவிப்பாக வரல. ஆனால் முன்னை விட அஜித் சினிமா சார்ந்து நிறைய அப்டேட்டாக இருக்கிறதாகவும் முன்னாடி சொல்லுவாங்கல்ல. அதாவது எப்படின்னா அஜித் அதிகமாக படங்களுக்கு கதையில கவனம் செலுத்த மாட்டாரு இப்படின்னு ஒரு அவர் மேலேயே நிறைய விமர்சனம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அதாவது இன்னொரு ரவுண்டு அஜித் வருவார் இப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய பேசப்படுது சார். இல்லை, அஜித் நினைச்சா அவர் எப்பவுமே முதலிடத்துல இருக்கலாம். அவர் நினைக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்போ கதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது உண்மைதான். ஒரு காலத்தில் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு டைரக்டர் என்னை விட உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு, அப்போ நீங்கள் உங்கள் படத்தை வெற்றி படமாக்கணும்னு தான் இங்கே வந்திருப்பீங்க. இவ்வளவு கால முயற்சி உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். அப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட கதை கேட்கறது, நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தார். ஒரு லைனு கேட்டு ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இப்போ அப்படி இருக்காருன்னா இல்லை, அவர் முழு கதையும் கேட்குறாரு. அதுவே பெரிய ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் முழு கதையும் கேட்டு ரைட்டு இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது ரசிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அது நல்ல விஷயம்தான்.